வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. மச்சான், தங்கச்சிக்கு ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கலான்னு இருக்கேன், நீ தான் நிறையா ரிவ்யூஸ் வந்து போடுவியே, எனக்கு ஒரு நல்ல வண்டியாக வந்து சஜஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தான். சில விஷயங்கள் எனக்கு வந்து அவசியம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் ப்ரியாரிட்டி மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தான். ஒரு சிட்டி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கணும், தங்கச்சியும் ஓட்டணும், நானும் ஓட்டுவேன். அப்பப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவும் வந்து ஓட்டுவார். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஒரு 50லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு வந்து ரைட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். பேட்டரி வந்து ரொம்ப சேஃபானதாக இருக்கணும். அதேமாதிரி நல்ல ஒரு பிராண்டடாகவே சொல்லேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து பிராண்டடாக தான் வந்து கேட்டிருந்தாராம். ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல வண்டியாக பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். நானும் வந்து ஒரு 2-3 வண்டி அவனுக்கு பார்த்து சொன்னேன். வண்டிலாம் அவனுக்கு வந்து பிடிச்சி போச்சு. பட் ப்ரைஸ் பார்த்துட்டு தான் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். ஏன்னா நான் அவனுக்கு சஜஸ்ட் பண்ண வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1,4 1,50 லட்ச ரூபா ப்ரைஸில் வந்து வரும். என்ன மச்சான், ப்ரைஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கே, நான் ஏதோ பெட்ரோலுக்கு அதிகமாக மாதம் செலவாகுது, கொஞ்சம் எலக்ட்ரிக் மாறினா செலவு வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் நீ இனிஷியல் காஸ்ட்டு இவ்வளோ அதிகமாக சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி யோசித்தான். எனக்கு வந்து இந்த விஷயம் எல்லாமே இருக்கணும், நல்ல ரேஞ்சு போகணும், குவாலிட்டியாக இருக்கணும், பிராண்டாக இருக்கணும், எல்லாமே ஓகே தான். பட் ப்ரைஸும் இனிஷியல் காஸ்ட்டு நான் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். சரி, அவனுக்காக நானும் வந்து ஒரு 2-3 நாள் உட்காந்து யோசித்து தேடி பார்த்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேங்க. ஒரு 50,000க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டியை வந்து பார்த்தேன். அதை அவங்ககிட்ட சொன்னேன். பட் அவன் வந்து முதல்ல நம்பலை. என்னென்னா, மச்சான் நான் உன் வீடியோ பார்த்துருக்கேன், இன்னும் நிறையா வீடியோஸும் வந்து பார்த்துருக்கேன், 50,000க்கு எப்படி மச்சான் பாசிபிள், வண்டிக்கு உண்மையிலே வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஏன்னா அவன் வந்து என்ன பேட்டரின்னு நான் முதல்ல நம்பலை. என்ன பேட்டரி அப்படிங்கிறப்ப லித்தியம் ஃபெர்ரோபாஸ்பேட் பேட்டரி கொடுக்குறாங்கடா அப்படின்னு. ரேஞ்ச் எவ்வளோ போகும்னா, ரேஞ்சும் நல்ல ரேஞ்சு போகும்டா, பிராண்டடா அப்படின்னா, ஆமாண்டா பிராண்ட் வண்டி தான் அப்படின்னு. ஸோ ஆரம்பத்தில் நம்பலை. பட் வந்து அதுக்கப்புறம் நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்ககிட்ட நான் என்ன விஷயம் சொன்னனோ அதை தான் உங்ககிட்டயும் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடு போகிற மாதிரி, நல்ல ரேஞ்சு கொடுக்குற மாதிரி, நல்ல பிராண்டடாகவும் சேஃபான ஒரு வெஹிக்கிளை விலை கம்மியாக உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ டீட்டெயிலாக பார்ப்போமா? இதாங்க அந்த வண்டி லெட்ரிக்ஸ். இந்த லெட்ரிக்ஸோட பேரண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் குரூப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்தவங்க வந்து கிடையாது. ஒரு 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இருக்காங்க. லிவ் கார்டு, லிவ் பியூர் இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட தான். இன்றைக்கி வந்து லிவ் கார்டு நமக்கு பேட்டரி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளால் நிறைய பேர் வந்து லிவ் கார்டு பேட்டரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதேமாதிரி வந்து வாட்டர் பியூரிஃபையரும் லிவ் பியூரும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ வந்து வாட்டர் பியூரிஃபையரில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து BAAS பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்ச உடனே அதே ஸ்கீமை இப்போ வந்து எலக்ட்ரிக்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்ன பாஸ் புரியலையே, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல அப்படின்னு தானே கேட்குறீங்க. BAAS அதாவது பேட்டரி ஆஸ் எ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து புது ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்க போகிறோன்னா என்ன பண்ணுவோம், பேட்டரியோடு சேர்த்து தான் நமக்கு வந்து வண்டி கொடுப்பாங்க. பட் இனிஷியல் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வண்டியில் வந்து பேட்டரி வந்து இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியோடு தான் கொடுப்பாங்க. பட் பேட்டரிக்கு வந்து இனிஷியல் காஸ்ட்டு நம்ம அதிகமாக வந்து கொடுக்க வேணாம். பேட்டரிக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் மாதம் பார்த்தீங்கன்னா 999 ரூபா மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும். அப்போ இனிஷியல் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியாகும். இப்போ என் ஃப்ரெண்டும் அதானே கேட்டான். அவனுக்கு வந்து இனிஷியல் காஸ்ட்டு ஒரு 1.5 போகுது மச்சான், இந்த ரேஞ்சிலலாம் என்னால் வாங்க முடியாது, இனிஷியல் காஸ்ட்டு மெயினாக எனக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டான். பெட்ரோலுக்கும் மாதம் ஒரு 3லேருந்து 4 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து செலவாகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ அந்த பிளானை பற்றி பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவனுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு. ஓகே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவங்ககிட்ட என்ன விஷயங்கள் சொன்னனோ அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக உங்ககிட்டையும் வந்து சொல்ல போகிறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்குமே வந்து புரியலை ஒன்றுமே. அவன்கிட்ட என்ன கேட்டானா, ரைட்டு மச்சான், நீ வந்து 50,000 வண்டி ப்ரைஸ் சொல்கிற, பேட்டரிக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிற, அதுக்கு மாதம் 1000 ரூபா கட்ட சொல்கிற, என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? இப்போ நான் பேட்டரியோட வாங்கினேன் அப்படின்னா இனிஷியல் வந்து எனக்கு 1.25 1.5 வந்து வரப்போகுது. இது மாதம் எனக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்க போகுது, பெரிய டிஃப்ரெண்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். நான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு கம்பாரிசன் ஒன்று வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நார்மலாக ஒரு வருஷம் 6 மாதம்லாம் கிடையாது. ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வண்டியை மாற்ற மாட்டோம். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் வந்து வாங்குகிறோம், 5 வருஷம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ வந்து காசு ஆகுது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வண்டியை பேட்டரியோட இனிஷியல் காஸ்ட்டு அதிகமாக கொடுத்து நம்ம வந்து வாங்குகிறோம், அந்த வண்டியை ஒரு 5 வருஷம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ செலவாகுது. இந்த வண்டி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நம்ம வந்து வண்டியை வந்து வாங்குகிறோம், இதுக்கு 5 வருஷம் வந்து எவ்வளோ செலவாகுது. இது 3 டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுது. அதை இப்போ உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெட்ரோல் வண்டிக்கு பார்த்துருவாங்க. ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் இன்றைக்கி வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,10,000 ரூபா வந்து வரும். இது வந்து வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸு. இப்போ வந்து 5 வருஷம் ஒரு பெட்ரோல் வண்டியை வாங்குறோன்னா நம்ம வந்து பெட்ரோல் போடணும்ல. இப்போ நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 40லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு 120 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் போடுவோம் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3,200 ரூபாய்க்கு நம்ம வந்து பெட்ரோல் போடுவோம். ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 43,200 ரூபா.
அதுவே 5 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2,16,000 பெட்ரோலுக்கு மட்டும் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வருது இல்லை. இப்போ நார்மலாக ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரில் மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவோம், இன்ஜின் ஆயில் வந்து மாற்றுவோம், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுவோம், இப்போ பிரேக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, வாட்டர் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஆயிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 400 வந்துடும். மற்ற விஷயங்கள் லேபர் எல்லாம் சேர்த்து ஒரு 400 வச்சுக்கும். ஒரு 800 பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து வரும். ஒரு முறை சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 மாதத்துக்கு இல்லைனா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணுறதை வந்து வச்சுக்குவோம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 முறை நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மெயின்டெனன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா 3,200 நம்ம வந்து செலவு பண்ணுவோம். இப்போ 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 16,000 வந்து வருது. இது வந்து நார்மல் ஜென்ரல் சர்வீஸ்க்கு. இதை தாண்டி ஒரு வண்டி அப்படிங்கிறப்ப ஒரு டயர் மாற்றிருப்போம், ஒரு ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து மாற்றிருப்போம், இல்லை வேறு ஏதோ வந்து ஒரு ஃபோக் ஆயில் வந்து மாற்றிருப்போம், ஏதோ ஒரு விஷயம் ஸ்பேர் வந்து நம்ம வந்து மாற்றிருப்போம்ல. அப்போ அதுக்கு வந்து ஒரு 4,000 வந்து எக்ஸஸாக நம்ம வந்து சேர்த்துக்குவோம். அப்போ வந்து டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு 20,000 நமக்கு வந்து வரும். அப்போ வந்து நமக்கு ஆன் ரோடு ப்ரைஸு 1,10, அடுத்து பெட்ரோலுக்கு போடுற காசு 2,16,000, மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 20,000 நம்ம வந்து செலவு பண்ணுறோம். அப்போ டோட்டலாக பார்க்குறப்ப 3,46,000 பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரை வாங்கி நம்ம 5 வருஷம் மெயின்டைன் பண்ணோம் நம்ம பண்ணுற செலவு. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. இப்போ ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் அதிகமாக கொடுத்து பேட்டரியோட ஒரு வண்டியை வந்து வாங்குகிறோம். அப்போ அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,18,000 வந்து வருது. அடுத்து வந்து நம்ம வந்து டெய்லி கரண்ட் பில் நமக்கு வந்து வரும்ல. இப்போ நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு 40லேருந்து 60 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து கரண்ட் வந்து பிடிக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 ரூபா வச்சுக்கோம் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாதம்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 300 வந்து வரும். ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தோன்னா 3,600 வரும். 5 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 18,000 நமக்கு வந்து கரண்ட் பில்லுக்காக மட்டும் 18,000 செலவு பண்ணுவோம். அடுத்து மெயின்டெனன்ஸுங்கிறப்ப பெட்ரோலும் எலக்ட்ரிக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு விஷயம் கட் ஆகும், என்னென்னா இன்ஜின் ஆயில் வந்து நமக்கு வந்து வராது. ஏன்னா இதில் வந்து செயின், இன்ஜின் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் வராதனால ஒரு 400 சர்வீஸ்க்கு வந்து வச்சுக்குவோம். 4 முறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு 1,600 வருது. 5 வருஷத்துக்கு 8,000 வந்து வருது. எப்படி பெட்ரோலில் டயர் மாற்றுறோமோ, ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றுறோமோ, அதே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்லேயே மாற்ற தான் போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு 4,000 வச்சுக்கிட்டோன்னா டோட்டல் வந்து 12,000 பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வருது. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலை. ஏன்னா நம்ம வந்து 5 வருஷத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக ஒரு ஃபோனே வாங்கினோன்னா கரெக்டாக சார்ஜ் போட்டு மெயின்டைன் பண்ணுவோம். போக என்ன பண்ணுவோம், ரஃபாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் வண்டியை பண்ணுவோம். அப்போ நார்மலாக ஒரு 3 வருஷமோ 3.5 வருஷமோ அதிகபட்சம் ஒரு 4-4.5 வருஷத்துலேயே நீங்கள் பேட்டரி மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட்டரிக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல. அப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வந்து வருது. அப்போ வந்து ஆன் ரோடு ப்ரைஸு 1,18, மெயின்டெனன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12,000 ஆகுது, எலக்ட்ரிசிட்டி பில்லு 18,000 ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி மாற்றணும்னா 45,000 வந்து ஆகுது. டோட்டல் அப்படின்னு பார்க்குறப்ப 1,93,000 வந்து வருது 5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ண. இப்போ மூணாவது கேஸு, நம்ம வண்டி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா இனிஷியல் காஸ்ட்டு நமக்கு வந்து கம்மியாயிருது. 49,999 இது இனிஷியல் காஸ்ட்டு. அடுத்து கரண்ட் பில் அப்படின்னு பார்க்குறப்ப அது சேமாக தான் வரப்போகுது. ஒரு நாளைக்கு 10 ரூபாங்கிறப்ப ஒரு மாதத்துக்கு 300, ஒரு வருஷத்துக்கு 3,600, அதேமாதிரி 5 வருஷத்துக்கு வந்து 18,000 வந்து ஆக போகுது. சர்வீஸும் அதே மாதிரி தான். ஒரு முறை போகிறோன்னா 400 ஆக போகுது. ஒரு வருஷத்துக்கு 1,600, 5 வருஷத்துக்கு 8,000 ப்ளஸ் வந்து ஸ்பேர் மாற்றுறோன்னா அதுக்கு வந்து ஒரு 4,000 ஆட் பண்ணோன்னா டோட்டல் 12,000 வந்து நமக்கு வந்து வரப்போகுது. இப்போ இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை. இப்போ 5 வருஷம் அப்படிங்கிறப்ப நமக்கு 60 மாதம் வருது. மாதம் நம்ம வந்து 999 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ 1,000 வச்சுக்கோங்க. அப்போ 60,000 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இனிஷியல் காஸ்ட்டு ஒரு 50,000 வருது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் படி போடுறப்போ ஒரு 60,000 வருது. அடுத்து கரண்ட் பில்லு ஒரு 18,000, மெயின்டெனன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000, டோட்டல் அப்படின்னு பார்க்குறப்ப 1,40,000 நமக்கு வந்து வருது. அப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். இப்போ முதல்ல வந்து ஒரு பெட்ரோல் வண்டி, ஒரு எலக்ட்ரிக் வண்டி, சப்ஸ்கிரிப்ஷன்லாம் விட்டுருங்க. ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் வந்து வாங்குகிறோம், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னாலே பெரிய அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுது. ஏன்னா வந்து அந்த பெட்ரோலுக்கு நம்ம வந்து 2 லட்சத்துக்கு மேலே 5 வருஷம் செலவு பண்ணுறோம். பட் கரண்ட் பில் அப்படிங்கிறப்போ ஒரு 20,000 தான் அதிகபட்சம் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ பெரிய அமௌண்ட் வந்து நார்மலாகவே நம்ம வந்து மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நம்ம வந்து வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நார்மல் இனிஷியல் காஸ்ட் அதிகமாக போடாமல் இனிஷியல் காஸ்ட்டும் கம்மியாகுது. ஒரு 50,000 கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிச்சம் பண்ண முடியுது. இந்த 5 வருஷத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி வாங்குறப்ப இன்னொரு புறம் பெட்ரோலோட கம்பேர் பண்ணுறப்ப பெரிய அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து மிச்சம் பண்ண முடியுது. அப்போது ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரை நம்ம வந்து வாங்குகிறோம், ஒரு 5 வருஷம் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆகக்கூடிய அமௌண்ட்டு செலவு பார்த்திங்க அப்படின்னா 3,46,000. அடுத்து வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து வாங்குகிறோம், பேட்டரியோடு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு 5 வருஷத்துக்கு 1,93,000 செலவாகுது. ஃபைனலாக மூணாவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து வாங்குகிறோம் அப்படின்னா 1,39,999 நமக்கு வந்து செலவாகுது. அப்போ வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் வந்து பேட்டரியோடய வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 1,53,000
ரூபாய் இந்த 5 வருஷத்தில் உங்களால் வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்போ அடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் படி நீங்கள் வந்து வண்டி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணுறப்ப 2,06,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு பெட்ரோல் வண்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2,06,000 நமக்கு வந்து பணத்தை மிச்சம் பண்ண முடியுதுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு வித் பேட்டரி மாடலோட வந்து கம்பேர் பண்ணுவோமே, அதுலேயுமே 53,000 நமக்கு வந்து சேவ் ஆகுது. அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு லாபம் தான். ஒரு 5 வருஷத்தில் 53,000 நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். இப்போ இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. இப்போ வந்து யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விலை கம்மிங்கிற எல்லாமே ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எல்லாமே ஓகே தான். பட் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கணுமே, மெயினாக பேட்டரி வந்து சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டே என்கிட்ட டவுட்டு கேட்டான். இவங்க லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு அட்வான்ஸான பேட்டரி, சேஃபான ஒரு பேட்டரி, ஹீட்டை நல்லா தாங்கும், லைஃப் சைக்கிள்ஸும் நமக்கு வந்து அதிகமாக கொடுக்கும். இப்போ இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வந்து வரும். சரி, ஓகேப்பா, நான் வந்து மாதம் 1000 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ணிடுறேன், வாங்கிட்டேன், ஒரு வருஷம் 1.5 வருஷம் கட்டிட்டேன், திடீர்னு பேட்டரியில் ஏதோ ஒரு ஃபால்ட்டு, நான் வாங்கினப்போ கிடைச்ச ரேஞ்சு இப்போ எனக்கு வந்து கொடுக்கல, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. அதுக்கும் இவங்க வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வாங்கினப்போ பேட்டரி வந்து நல்ல ரேஞ்சு கொடுத்தது, போக வந்து ரேஞ்சு கம்மியாயிருச்சு, இல்லை வேறு ஏதோ செல்ஸில் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்தாலுமே நீங்கள் ஈஸியாக இந்த பேட்டரியை கொடுத்துட்டு வேறு பேட்டரி வந்து வாங்கிக்க முடியும். இப்போ நார்மலாக வித்து பேட்டரியோட நம்ம வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா 6 மாதமோ 1 வருஷமோ தான் வாரண்ட்டி வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்டரியில் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி முடியலன்னா நீங்கள் திரும்பி 40,000 45,000 கொடுத்து புது பேட்டரி தான் வந்து மாற்றணும். பட் இவங்ககிட்ட அப்படி வந்து கிடையாது. பேட்டரியை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணவே வேணாம். மாதம் 1000 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நம்ம வந்து பணம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எப்போ எந்த ஃபால்ட் வந்தாலும் ஈஸியாக எந்த விதமான சார்ஜஸ்மே இல்லாமல் புது பேட்டரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 53,000 பணத்தை வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ணுறோம். இன்னொரு புறம் வந்து பேட்டரியை பற்றி கவலையே பட வேணாம். எப்போ எந்த ஃபால்ட்டுனாலும் இன்னொரு பேட்டரி வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். எல்லாமே எங்களுக்கு வந்து ஓகே தான். வண்டி பற்றி ஏதாச்சும் சொல்லு, வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகும், மெயின் ரேஞ்சு, ஸ்பீடு, இதெல்லாம் பற்றி சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. டீட்டெயிலாகவே சொல்கிறாங்க. லெட்ரிக்ஸ் LXS 2.0 இதான் வண்டியோட பேர். வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடு போகுதுங்க. ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஸ்பீடு போகுது. நிறைய பேர் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலாக இருக்குன்னு யோசிப்பீங்க. இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். நான் ஒரு வாரமாக லோக்கல் யூசேஜுக்கு இந்த வண்டியை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சோலாவும் போனேன், பில்லியனோடையும் போனேன். 50 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து டாப் ஸ்பீடு வந்து போகுது. 1.2 கிலோவாட் ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2.3 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 100 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு சிட்டி யூசேஜுக்கு ஏற்ற ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியுது. அதேமாதிரி ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் வந்து நல்லா கீழே அகலமாக இருக்குது. திங்ஸும் வைக்க முடியுது, கம்ஃபர்டபுளாகவும் நம்மளால் வந்து உட்காந்துருக்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட் வருது, ஹூக் வந்து வருது. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரி பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக வந்து LED லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிசைனும் வந்து பார்க்க நமக்கு வந்து நல்லாயிருக்கு. ஒரு யூஸ்ஃபுல்லான டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறதுனால டிசைனில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்கல. ஸோ நல்லாயிருக்கு. ஒரு ஹைவேஸில் உங்களை வந்து கண்டிப்பாக இது வந்து திருப்திப்படுத்தும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து 50 கிலோமீட்டர் தான். பட் சிட்டி யூசேஜ் அப்படிங்கிறப்ப என் ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி ஒரு லேடிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு யூத்தாக இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி யூசேஜுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட் பேட்டரி வந்து இருக்குது. ரிமூவபிள் போர்ட்டபுள் பேட்டரி தான். நீங்கள் வந்து ஒரு 2வது மாடியிலையோ 3வது மாடியிலையோ நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க, இல்லை அங்கே இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போய்ட்டு சார்ஜ் போட முடியும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு டெய்லி வந்து ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு சிட்டி யூசேஜுக்கு எல்லாரும் ஓட்டுற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த லெட்ரிக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக இருக்குங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நார்மலாகவே வந்து ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் வந்து மாறுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். மெயினாக வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ணுறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து பெருசாக இருக்காது. இன்றைக்கி வந்து பெட்ரோல்னால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுற்றுச்சூழல் அதிகமாக வந்து மாசுபடுதுங்கிறாங்க. ஸோ பொல்யூஷன் வந்து இருக்காது. அதேமாதிரி நமக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இன்ஜின் ஆயில் மாற்ற வேணாம், ஒரு செயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. மெயின்டெனன்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸும் வந்து சேம் ப்ரைஸ் தான். இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் வண்டி வாங்குறோம் அப்படின்னா மாதம் 1000னா அந்த அதே 1000 தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். பட் பெட்ரோல் விலை அப்படி இருக்காதுல்ல. இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபா 103 ரூபா இருக்குது அப்படின்னா நாளைக்கு அது 110 போகலாம், 120 போகலாம். ஸோ பெட்ரோலோட கம்பேர் பண்ணுறப்ப இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது. இதை தாண்டி பேட்டரி ஆஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாடலில் நம்ம வந்து வண்டி வாங்குறப்ப 50,000 ரூபா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் காஸ்ட்டை கேட்டுட்டு தான் நிறையா பேர் வந்து பெட்ரோல் வந்து எலக்ட்ரிக் மாறாமல் போயிடுவாங்க. பட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபா கொடுத்து, பேட்டரிக்கு காசு கிடையாதுங்க, வண்டிக்கு மட்டும் காசு கொடுத்து 50,000 கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். 1000 ரூபா மாதம் வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். பேட்டரியில் எந்த ஃபால்ட் வந்தாலும்
ஆனாலும் உடனே நம்ம வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பற்றி நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இதை தாண்டி இந்த பேட்டரி ஆஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பற்றி, இந்த வெஹிக்கிள் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி கம்மியான இனிஷியல் காஸ்ட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து செம்ம இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.